தெரியும் ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, இப்போ கடைசின்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நம்ம பெண்ணி வச்சிருக்கிற டாபிக்ஸ் என்னன்னா, என்ஜி டெம்ப்ளேட், என்ஜி கண்டெய்னர் பார்த்தீங்களா? என்ஜி கண்டெய்னர் அதே மாதிரி என்ஜி டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கு, ஆங்குலரே ப்ரொவைட் பண்ணி இந்த காம்போனன்ட்டையும். ஓகேவா, இது என்னதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, இது ரெண்டும் எதுக்கு தெரியும்ல. என்ஜி கண்டெய்னர்னா நமக்கு வந்து இது ஸ்பெஷலாக எந்த டிவ்வு அது மாதிரி எதையும் கிரியேட் பண்ணாது, ஜஸ்ட் ஹோல்டர் மாதிரி. ஓகேவா, ஏதாவது என்ஜி ஃபார் போகணுன்னா யூஸ் ஆகும். அதே மாதிரி என்ஜி கண்டென்ட் ப்ரொஜெக்ஷன், நீங்கள் அட்ரிபியூட்ஸில் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு நேம் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட கஸ்டம் காம்போனன்ட்ஸை கஸ்டம் அட்ரிபியூட்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, ரைட்டா? அதே மாதிரி கண்டென்ட்டே நடுவில் இந்த மாதிரி பாஸ் பண்ணுறீங்களா. இப்போ பி டேக் போட்டிங்கன்னா பி டேக்ல நடுவில் எழுதலாம், அதுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியும். நீங்கள் என்ன வேணால் எழுதலாம், உள்ள HTMLயே எழுதலாம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஓன் காம்போனன்ட், ஒரு ஆப் காம்போனன்ட், ஆப் ஐஃபன் மை காம்போனன்ட் அப்படின்னு ஒன்று எழுதுறீங்க, அதுக்கு நடுவுலையும் இப்படி எழுதுனா வரணும்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. அதாவது இந்த கண்டென்ட்டை அந்த காம்போனன்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ஜி கண்டென்ட். ஓகே, அதே மாதிரி என்ஜி டெம்ப்ளேட் எதுக்குன்னா, என்ஜி டெம்ப்ளேட் பேர்லயே இருக்கு. டெம்ப்ளேட்னா என்னது? டெம்ப்ளேட், சரி இங்க சரி, டெம்ப்ளேட்னா ஜென்ரலா என்னது? ஓகே, கோடிங்ல தான் சொல்லுவீங்களா? சரி, HTML எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் HTML படிச்சிருக்கீங்க? படிச்சிங்களா ரெண்டு பேரும்? சரி, எங்கேயாவது இப்படி ஒரு டேக்கை பார்த்தீங்களா? இது பில்டின் டேக்குப்பா, HTML படிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கோம். எதுக்கு இது? ஒரு நிமிஷம். இந்த டெம்ப்ளேட்னா நமக்கு தெரியும். டெம்ப்ளேட் என்ன இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, திருப்பி அதை யூஸ் பண்ணலாம், ஜஸ்ட் வேல்யூஸை மாற்றி, ரைட்டா? காம்போனன்ட் மாதிரி தான், காம்போனன்ட்டும் டெம்ப்ளேட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் நான் காம்போனன்ட்டே கிரியேட் பண்ணாமல் ஒரு இடத்துல ஒரு சின்ன பார்ட்டை வந்து யூஸ் பண்ணணும், ஒரு பேஜ் ஃபுல்லாக. இதே வித்தின் த பேஜ் வந்து நான் யூஸ் பண்ணணும்னா எனக்கு மறுபடியும் நான் போய் டெம்ப்ளேட்லாம் கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சாரி காம்போனன்ட்லாம் அதுக்காக கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் டெம்ப்ளேட். ஓகேங்களா, ஆனால் இந்த டெம்ப்ளேட் வந்து ஒரு பேஜுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அது வந்து என்ஜி டெம்ப்ளேட்னு கொடுத்துருக்கான். அது ஏன் HTML இருக்கிற டெம்ப்ளேட்டை விட்டு இவன் கொடுக்குறான்னா, இவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், இவங்க ஃப்ரேம்வொர்க்கு தகுந்த மாதிரி சில கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் ஈஸியாக இருக்கும் HTML இருக்கிற டெம்ப்ளேட்டோட. அது டெம்ப்ளேட் படிங்க, அதெல்லாம் இன்னும் அட்வான்ஸ் யூஸ் கேசஸ், அது இங்கே யூஸ் பண்ணுறது இல்லை, பட் அதுக்கான யூஸ் கேசஸ் வந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் வெப் காம்பவுண்ட்ஸில் இருக்கும். எனிவே, என்ஜி டெம்ப்ளேட்னா என்னது, எப்படி யூஸ் பண்ணுறது? என்ஜி டெம்ப்ளேட்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் காம்பவுண்ட் தான், ரைட்டா? ஓகே, அவ்வளோதான். ஆனால் இது என்னதுக்கு, இதுக்கு இதை வச்சு என்ன பண்ணுவோம்? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எங்கே சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் ஆங்குலரோட முதல் 2-3 கிளாஸ்லேயே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம் இல்லையா? சரி, முதல்ல நான் ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்ததை போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். சரி, ஹலோ ஹலோ. ஓகே, இங்கே வந்து நான் நினைக்கிறேன், இது தெரியும்லப்பா NGF, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? தெரியும். ஏன் எல்லோ கலரில் காமிக்குது?
காமன் மாடியூல் இம்போர்ட் பண்ணேன். காமன் மாடியூல் இம்போர்ட் பண்ணல. ஏன் காமன் மாடியூல் நான் இம்போர்ட் பண்ணோம்? அதெல்லாம் போட்டால் தான் ப்ரோ என்ஜிஎஃப்ஆர் அதெல்லாம் ஒர்க் ஆகும். அதான் ஏன் ஆங்குலருடைய ஃபீச்சர்ஸ் அப்படி தான் ப்ரோ ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த அட்ஃபார்லாம் ஒர்க் ஆகுது? அட்ஃபார் இஃப்லாம் அதெல்லாம் எதுவும் போடாமல் ஒர்க் ஆகுது. அது ஏன் இதுக்கு மட்டும் நான் அது போடணும்? ஆங்கிளோட ஃபீச்சர் அப்படிலாம் ஒர்க் ஆகல. காமன் மாடியூலில் தான் அவங்க இந்த இது ஒரு டைரக்டிவ் தான் தெரியும்ல. ஆமாம். இந்த டைரக்டிவ் நீங்களா எழுதிருக்கீங்க? ஆங்குலர் எழுதியிருக்கிறது. ஆங்குலர் அவங்க எழுதி எதில் கொடுத்துருக்காங்க? அந்த காமன் மாடியூலில் கொடுத்துருக்கான். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த டேரக்டாக இருந்தால் கூட இங்கே படிச்சு பாருங்க. the ngif directive was used in a template but neither the ngif directive nor the common module was imported. ஒன்று காமன் மாடியூல் இம்போர்ட் பண்ணால் அதில் வந்துடும். அதில் இன்னும் நிறைய வந்துடும். ஓகேவா? ngif 6 எல்லாமே வந்துடும் அதில். ஓகேவா? ஒன்று அது இம்போர்ட் பண்ணிக்கணும். இல்லைனா அட்லீஸ்ட் உனக்கு வெறும் ngif மட்டும் தான் வேணும்னா ngif மட்டும் போடலாம். இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான்ப்பா. காமன் மாடியூல் இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட் ஃபுல் காமன் மாடியூல் இம்போர்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் அந்த யூஸ் பண்ணிடுங்க. அது முடியலையா, இது யூஸ் பண்ணணும் அப்போ தோணுதா, அப்போ வந்து வெறும் ngif மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஃபுல் காமன் இம்போர்ட் அந்த மாடியூலையும் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ngif அந்த டைரக்டிவ் மட்டும் கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? அது மட்டும் தானே தேவை உங்களுக்கு. ngif மட்டும் தான் தேவை. சரி, ஓகே. எனிவே அது டிஃப்ரெண்ட் கதை. இப்போ ngif ஒர்க் ஆகும். இப்போ என்ன டிஸ்பிளே ஆகும்ப்பா இந்த இடத்துல? ரன் பண்ணா சொல்லுங்க, என்ன டிஸ்பிளே ஆகும்? இப்போ நான் அந்த பேஜுக்கு போவேன், லாகின் பேஜுக்கு. இப்போ இந்த இடத்துல ஹலோ டிஸ்பிளே ஆகுமா இல்லை டிஸ்பிளே ஆகாதா? ட்ரூ வச்சிருக்கேன். டிஸ்பிளே ஆகும் ப்ரோ. ஹலோ டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஒருவேளை இருந்தா ஓகேவா, இப்போ இது டிஸ்பிளே ஆகாது. ஆனால் எனக்கு என்ன ஆகணும்னா ஃபால்ஸ் இருந்தா இதுக்கு பதிலாக வந்து என்ன டிஸ்பிளே ஆகணும்னா வெல்கம் டிஸ்பிளே ஆகணும்ப்பா. சொல்லுங்கப்பா. நான் ஒன்றும் கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்கல. ட்ரூ இருந்தா ஹலோ டிஸ்பிளே ஆகணும், ஃபால்ஸ் இருந்தா வெல்கம் டிஸ்பிளே ஆகணும். எப்படி பண்றது? சரி, பட்டனை வச்சு மாத்து. சரி, நான் வந்து இப்போ ட்ரூ இருந்தா ஹலோ டிஸ்பிளே ஆகணும், ஃபால்ஸ் இருந்தா வெல்கம் டிஸ்பிளே ஆகணும். எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க. இப்போ ஆல்வேஸ் வெல்கம் டிஸ்பிளே ஆகுது, எனக்கு அப்படி ஆகக்கூடாது. நான் கேட்கறது புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி பண்றதுன்னு நான் கேட்கறேன். அது கிளிக் பண்ணும்போது பை டிஃபால்ட் இங்கே ஃபால்ஸ்னு செட் ஆகிடும்ல ப்ரோ டிஸ்பிளே அளவுக்கு. ஆமாப்பா, அது ஓகே. நான் கொஸ்டின் கேட்டது என்னன்னா, டிஸ்பிளே ட்ரூ இருந்தா ஹலோ டிஸ்பிளே ஆகுது, ரைட்டா? டிஸ்பிளே ஹலோ ட்ரூ இருந்தா. ஃபால்ஸ் ஆனா வெல்கம் டிஸ்பிளே ஆகணும். ஆனா இப்போ எப்படி டிஸ்பிளே இருக்கு? ஆல்வேஸ் வெல்கம் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. நான் கேட்ட கொஸ்டின் புரியுதா? நான் ஒன்றும் கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்கல. ஜஸ்ட் ஃபால்ஸ் ஆகிறப்ப மட்டும்தான் இது காமிக்கணும்ன்றேன். ட்ரூவா இருந்தா ஹலோ, ஃபால்ஸா இருந்தா வெல்கம் காமிக்கணும்ன்றேன். இதுக்கும் ngif டிஸ்பிளே அளவு கொடுக்கலாம். இதுக்கும் ngif போட்டு அந்த நாட் சிம்பிள் போட்டு. ஓகே. h1 டேக். என்ன அவ்வளோ ராக்கெட் சயின்ஸா நான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. என்ன நடக்குது இங்கே யூஐல? நான் கிளிக் பண்ணா
div கிரியேட் ஆச்சு. லாகின் போகலாம். நான் கிளிக் பண்ணுறப்ப பட்டனை div போயிட்டு h1 வருது. இது கிளிக் பண்ணால் எப்படி வருது? ஓகே ஃபைன். ஆனால் இன்னொரு சின்டாக்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதே இப்படி 2 ngif போடுறீங்களா, ஆனா இங்கே கொஸ்டின் மார்க் போட்டு ஆர் போட்டுடலாம். கொஸ்டின் மார்க் போட்டு ஆர் போட்டுடலாம்ல ப்ரோ. எப்படி போடுவீங்க? அது எப்படி போடுவீங்க? நான் இந்த h1 டேக் மொத்தத்தையும் காமிக்கணுமே. கொஸ்டின் மார்க் போட்டு இல்லப்பா, நான் இன்னொரு சின்டாக்ஸே சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்ஸ் போடலாம் இங்கே, ஞாபகம் இருக்கா? எல்ஸ் போடலாம். சரி, இது பேர் என்னது? இந்த மாதிரி ஹேஷ் போட்டா என்ன அது பேரு? ஒரு டம்மி மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அது அசைன்மென்ட். இதோட பேர் என்னது? இது வந்து ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்னுவாங்க ஸ்டார் போட்டா. இந்த மாதிரி ஹேஷ் போட்டு டெம்ப்ளேட்ல போடுறதுக்கு பேர் என்னது? ரெஃபர் பண்றது. ரெஃபர் பண்றதா? நான் பேர் கேக்குறேன்ப்பா, எல்லாத்துக்குமே பேர் இருக்கு. அந்த சின்டாக்ஸ் பேர் என்னது? டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? சரி, இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இங்கே போடக்கூடாது, டெம்ப்ளேட்டுக்கு போடணும். இதுக்கு போடக்கூடாது. அதாவது இப்படி போட்டிங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் எதை பாயிண்ட் பண்ணணும்னா இந்த டேக் h1 பாயிண்ட் பண்ணணும். இங்கே வந்து எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியாது, பட் டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். இந்த டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த எலிமெண்டோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு? எல்ஸ் போட்டு இந்த இடத்துல உங்களால் டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸை கொடுக்க முடியும். ஆனால் டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸை கொடுக்கணும். இப்போ இந்த h1 நான் இங்கே போட்டு டெம்ப்ளேட்டுக்கு ng டெம்ப்ளேட்டுக்குள்ள போட்டா அந்த டெம்ப்ளேட்டோட ரெஃபரன்ஸ் எடுத்து நான் கொடுக்கலாம். இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஒரே ஒரு செகண்ட் முன்னாடி ஒர்க் ஆகும். ஆனா இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், வேணா கிளாஸ்ல பாருங்க. இது சொல்லி கொடுத்துருப்பேன், இது பின்னாடி வரும்னு சொல்லியிருப்பேன். டெம்ப்ளேட் ng template. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இஃப் எல்ஸ் எல்லாம் ஒன்றுத்துலேயே இருக்கு. இது எப்படின்னா, இது ட்ரூவா இருந்தா இதை காமி. இது டெம்ப்ளேட்ன்றது கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது யூஸ் பண்றப்ப மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். இது டெம்ப்ளேட், அவ்வளோதான். என்ன சொல்றது, இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி. அந்த ஸ்டிக்கர் அது டெம்ப்ளேட் தான். அதில் நீ என்ன வேணா ஃபில் பண்ணிக்கலாம். லைக் காம்போனன்ட் தான்ப்பா. இப்போ நான் இதே ஒரு காம்போனண்டா கிரியேட் பண்ணியிருந்தா கூட இந்த இடத்துல கொடுத்துருக்க முடியும். இப்போ இதை அந்த டெம்ப்ளேட் ng டெம்ப்ளேட்ல போட்டு கொடுக்க முடியும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டோட ஒரு காப்பி எடுக்கிறேன். இந்த பார்ட் மொத்தத்தையும் இங்கே எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை மொத்தத்தையும் ஒரு காப்பி எடுத்து இங்கே போட்டு வச்சிருக்கேன். அதாவது எப்போ யூஸ் பண்ணணும்? எல்ஸ் இருக்கிறப்போ இந்த ng யூஸ் பண்ணணும் இதை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கணும். ட்ரூவா இருந்தா இந்த டெம்ப்ளேட்டு ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ன்றது ஒரு டெம்ப்ளேட்டை தான் ஹேண்டில் பண்ணும். டிஸ்பிளே ட்ரூவா இருந்தா இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணணும். ngஃபும் இன்டர்னலா வந்து ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த டிவை வச்சுக்கிட்டு. அதே வேலை தான் நான் இப்போ மேனுவலா பண்ணி கொடுத்துருக்கேன். என்னது, எல்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டெம்ப்ளேட் கொடுத்தா டிஸ்பிளே இன்ஃபோ ட்ரூவா இருந்தா இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணும், இல்லைன்னா வெல்கம்ன்ற டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட் பேர் என்ன? வெல்கம் தான். ஓகேவா? நான் வெல்கம் தான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. தெரியுதா? ஸோ டெம்ப்ளேட்டோட ஒன் ஆஃப் த யூஸ் கேஸ் நம்ம முதல்ல பார்த்ததுல என்னன்னா, இந்த ngif ngFor இதுக்குள்ளெல்லாம் யூஸ் பண்ணலாம். டெம்ப்ளேட் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி ரிப்பீட் ஆகிற இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம்.
ஆனா இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு காம்போனன்ட் வச்சு கூட பண்ணலாம் இல்ல நீங்க கேட்கலாம். எனக்கு ஒரு காம்போனன்ட்லாம் தேவையில்லை, இந்த பேஜுக்குள்ள மட்டும் ஒரு நீட் இருக்கு அப்படின்னா நீ இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நல்ல யூஸ் கேஸ் சொல்றேன் பாருங்க. மாடல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆங்குலர் மெட்டீரியல் மாடல் டாட் ஓப்பன் டைலாக் டாட் ஓப்பன் போடுவீங்களா கோட்ல? ஆமாம் கோட் டைலாக் டாட் ஓப்பன் அதுக்கு என்ன பாஸ் பண்ணுவீங்க? டாட் ஓப்பன் போட்டு என்ன பாஸ் அதுக்கு என்ன ஒரு பாஸ் பண்ணுவீங்க? இது பாஸ் பண்ணுவோம் ப்ரோ. காம்போனன்ட் அந்த மாதிரி காமிப்பீங்களா? ஆமாம் பாஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல காம்போனன்ட் மட்டும் இல்ல, டெம்ப்ளேட் கூட பாஸ் பண்ணலாம். இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வெல்கம் அப்படியும் பாஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆனா வந்து இந்த பேஜ்ல நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுங்களேன் ரெஃபரன்ஸ டெம்ப்ளேட்டை, இந்த பேஜுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த காம்போனன்ட்டுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால தான் நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து காம்போனன்ட்ஸா எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன் வாய்ப்பு இருக்கு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு. டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் டெம்ப்ளேட்டோட ரெஃபரன்ஸ். ப்ரோ இது நம்மளுடைய அப்ளிகேஷன்லயும் அந்த எதுவுமே டேட்டா இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் அந்த மாதிரி காமிச்சிடல ப்ரோ. ஆமாப்பா. அந்த இடத்துல கூட இது யூஸ் பண்ணிக்கலாம்ல ப்ரோ? நான் அப்படியே ஆர் போட்டு வச்சிருக்கேன். இப்போ கண்டிப்பா எழுதலாம், அந்த இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். ஆனா உண்மை என்னன்னா இனிமே இந்த என்ஜி இஃப்வே நம்ம யூஸ் பண்ண போறதுலன்னு சொல்லிட்டேன். ரைட்டா? எல்லாத்துக்கும் இனிமே வந்து இந்த என்ஜி இந்த இஃப் யூஸ் பண்ணலாம் இனிமே. புரியுதுங்களா? ஈஸியா இருக்குல்ல, இன்னும் இதுக்கு எதுவுமே தேவையில்லை. எல்ஸ் நார்மலா எழுதிக்கலாம், நார்மல் இஃப் கண்டிஷன் மாதிரி எழுதலாம். புரியுதுங்களா? இப்போ இது ஒருவேளை இதே விஷயத்த இந்த இஃப் வச்சு பண்ணா எப்படி பண்ணணும்ப்பா? ஜஸ்ட் நார்மலா இன்ஃபோ ஹலோ ஹலோ இங்க h1 வெல்கம் ஹலோ இதுக்கு எதுவுமே தேவையில்லை ஸ்பெஷலா. ரைட்டா? நார்மலா போட்டுடலாம். ரைட்டு தானே? இது ஈஸியாகவும் இருக்கு. இனிமே இது யூஸ் பண்ண வேண்டாம் அவ்வளோ. புரியுது? புது சின்டெக்ஸ் இது வந்து டெம்ப்ளேட் கம்பைலர்லயே வந்துடுது. ஆங்குலர் கம்பைலர்ல பில்ட்-இன் சின்டெக்ஸ். இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் டைரக்டிவும் தேவையில்லை. திஸ் இஸ் நாட் டைரக்டிவ், திஸ் இஸ் சின்டெக்ஸ். புது சின்டெக்ஸ் கம்பைல் ஆகி அவுட்புட் வந்துடும் நமக்கு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட். இது வந்து டைரக்டிவ் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிட்டு. So this is a new syntax, okay, only available in Angular 16+. Okay, சரி. எனிவே டெம்ப்ளேட் யூஸ் கேஸ் ஒன்று பார்த்தீங்களா? சரி, இது ஓகே. வேற இடத்துல எனக்கு வேற எப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டரி தான் யூஸ் பண்ண முடியுமா இது அப்படின்னா இல்லை. நீ நார்மலாக கூட சில இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெட்டர் இருக்குப்பா, பேஜ் வச்சுக்கோங்க. ஹெட்டர் ஒரு பேஜில் என்ன இருக்கும்? ஜென்ரலாக ஹெட்டர் இருக்கும், கண்டென்ட் மெயின் கண்டென்ட் இருக்குமா ஒரு பேஜில், அதுக்கப்புறம் கீழே ஃபுட்டர் இருக்கும். ஒருவேளை நான் எனக்கு ஒரு லோகோவும் கம்பெனியோட லோகோவும் அப்புறம் டைட்டிலும் வருதுன்னு வச்சுக்கோ, 3 இடத்துலையும் யூஸ் பண்ணணும் ஒரு மாதிரி டிசைனு. புரியுதா? இப்போ இதை நான் 3 இடத்துலையும் எழுதணும். ரைட்டா? இங்கே ஒரு வாட்டி போடணும், இங்கே ஒரு வாட்டி போடணும், இங்கே. ஆனால் 3 இடத்துலையும் சேம் தானே போட போகிறேன். இங்கேயும் இங்கேயும் இங்கே சேம் தானே போட போகிறேன். அப்போ வந்து நான் ஏன் வந்து இது 3 வாட்டி எழுதணும்? ஒரு டிஃபரெண்ட் கோடுக்கு கம்மியாக்கலாம்ல. இப்போ பாரு, இங்கே எழுதிட்டேன்னா இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு டிவோ இல்லை என்ஜி கண்டெய்னர் உங்கள் இஷ்டம். உங்களுக்கு டிவ் வேணும்னா டிவுக்குள்ளே வர வைக்கணும்னா அது டிவில் வர வைக்கணும்னா இந்த மாதிரி போடுங்க. அல்லது வெறும் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா என்ஜி கண்டெய்னர் போட்டுக்கலாம். ரைட்டா? ஏதோ ஒன்று போடுங்க. போட்டு டெம்ப்ளேட் அவுட்லெட்னு ஒன்று இருக்கு, ஸ்டார் என்ஜி இஃப், என்ஜி ஸ்விட்ச், என்ஜி ஃபார் மாதிரி இதுவுமே ஒரு ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ். இது வந்து ஸ்பெஷலாக இதுக்காகவே வச்சிருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு கண்டிஷனும் இல்லை, லூப் இல்லை, ஆனாலும் எனக்கு டெம்ப்ளேட்டை காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் அவுட்லெட். டெம்ப்ளேட் அவுட்லெட்டில் என்ன கொடுப்பீங்க? டெம்ப்ளேட் வேரியபிளை கொடுக்கணும். டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ், இந்த டெம்ப்ளேட்டோட ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சா? சரி, இப்போ இது ஒர்க் ஆகுதா பார்க்கலாமா? இது ஒர்க் ஆகுதா பார்க்கலாமா? முதல்ல ஒர்க் ஆகலை.
ஏன்னா எரர் வந்துருச்சு. இங்க பாருங்க என்னென்ன எரர் வந்திருக்கு. cannot bind to ng template outlet since it is not known property. ஆமா, அப்போ இது கூட இந்த இந்த காம்போனன்ட் இந்த டைரக்டிவ் கூட எதுலயாவது கொடுத்துருக்கணும்னா அவன் காமன் மாடியூல கொடுத்துருப்பான் இல்லையா? அதுக்கும் டைரக்டிவும் தனியாகவும் இருக்கு. நம்ம காமன் மாடியூல் மொத்தமும்லாம் எனக்கு வேணாம், வெறும் அந்த அந்த ஒரு இதுதான் வேணும் எனக்கு, ரைட்டா? அதனால நான் அதை ஒரு இது மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ng template outlet. ஓகே, அது இம்போர்ட் பண்ணிட்டேன், அந்த டைரக்டிவ் போட்டேன். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? வெல்கம்னு வருது. இமேஜில் ஏதாவது கொடுத்துருந்தா வந்திருக்கும். ஓகேவா? ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துறேன் இப்போதைக்கு, எதுவும் இல்லைல்ல. ஸோ வந்துருச்சு, ரைட்டா? எப்போ எனக்கு இது மாதிரி எத்தனை வாட்டி வேணும்ப்பா? 3 இடத்துல வேணும். வந்துச்சா? ஆனால் நான் இது ஒருவேளை 10 லைன் கோடு இருக்கு வச்சுக்கோ. ஆனால் 10 லைன் நான் ரிப்பீட் பண்ண தேவையில்லை, ரைட்டா? ஜஸ்ட் ஒரு போட்டால் போதும், 3 இடத்துலையும் வந்துடும். சரி, இதெல்லாம் ஓகே தான். நான் ஒருவேளை ஒரு இடத்துல வந்து மேலே டாப்பில் வந்து ஒயிட் கலர் லோகோ காமிக்கணும், ஓகேவா? ஒயிட் கலர் லோகோ காமிக்கணும். எங்க எல்லா இடத்துலையும் ஒயிட் லோகோ வந்தது. எனக்கு மேலே ஒயிட் லோகோ காமிக்கணும், கீழே பிளாக் லோகோ காமிக்கணும். அப்போ இது யூஸ் பண்ண முடியுமா? இப்போ வேஸ்ட் தானே, நான் எப்படியும் மறுபடியும் காப்பி பண்ணி போட வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ரைட்டா? இப்போ நான் போட்டு தானே ஆகணும். இப்போ எனக்கு இங்கே வேணாம்ப்பா, இங்கே பிளாக் லோகோ தான் வேணும் எனக்கு கீழே, ஓகேவா? இங்கே எனக்கு இப்போ பிளாக் லோகோ வேணும்னா அப்போ டெம்ப்ளேட் யூஸ் பண்ண முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம், ரைட்டா? ஸோ இல்லை, இப்போ கூட யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் கண்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ண முடியும். அதாவது யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் வேரியபிள்ஸை வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல எனக்கு இந்த டெம்ப்ளேட்ல என்ன வேணும்? பிளாக் லோகோ வேணும்னு சொன்னேன். எல்ஸ் மாதிரியே வந்து செமிகோலன் போட்டு கண்டெக்ஸ்ட் போட்டு கோலன் கொடுத்து நீங்க ஏதாவது பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, ஒயிட் லோகோ ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்றேன், லோகோ டெக்ஸ்ட் அப்படின்னு வைக்கிறேன். என்ன கொடுக்க போறீங்க? ஒயிட் லோகோ, சாரி பிளாக் லோகோ. ஓகே, இப்போ இந்த வேரியபிள், இந்த கண்டெக்ஸ்ட்டை நீங்க இங்க பாஸ் பண்ற கண்டெக்ஸ்ட்டை இங்க வாங்கிக்க முடியும். எப்படின்னா வேரியபிள்ஸ் வழியா லெட், ஓகேவா? என்ன பேர்ல வாங்கிக்கலாம்? ஆல்ட் டெக்ஸ்ட், ஓகேவா? ஈக்குவல் டு அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம், லோகோ டெக்ஸ்ட், ஓகேங்களா? அப்போ ஒன்று நம்ம இங்க என்ன பண்ணலாம், லோகோ டெக்ஸ்ட் இருந்தா ஆல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்ட்ரிங்கா ஒயிட் லோ இதை யூஸ் பண்ணி, ரைட்டா? இப்போ என்ன பண்ணும், ஆல் டெக்ஸ்ட் பாஸ் பண்ணா அதை எடுத்துக்கும், இல்லைன்னா ஒயிட் லோகோன்னு காமிக்கும். பாருங்க, ஒயிட் லோகோ கீழே மட்டும் பிளாக் லோகோ, ரைட்டா? ரைட்டு தானே? அவ்வளோதான்ப்பா, இதுதான் ng டெம்ப்ளேட். கஸ்டமைஸும் பண்ண முடியும் உங்களால், புரியுதுங்களா? சரி, எனக்கு வந்து ஒருவேளை இந்த பிளாக் லோகோன்றது பேர்லாம் இந்த மாதிரிலாம் வைக்க வேணாம், எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஃபால்ட்டாக ஜஸ்ட் இப்படி வச்சாலே வந்துடணும், ஒர்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பேர் உங்கள் இஷ்டம், என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. அப்படி வைக்கணும்னா இங்கே பேர் வந்து $implicit, பட் இது நாட் குட் ப்ராக்டிஸ். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி வைக்காதீங்க. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள கண்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள $implicitன்னு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி பேர் போட்டாலே அந்த $implicitல என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்ட், அந்த வேல்யூ வந்து வந்துடும். வந்துச்சு பார்த்தீங்களா? ஒர்க் ஆகுது. பேர்லாம் ஸ்பெசிஃபிக்காக போட தேவை இருக்காது. இல்லை இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் வேற ஏதாவது நேம் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இங்கே பைண்ட் பண்ணும். இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ், இப்படியே பண்ணுங்க, ஓகேங்களா? புரிஞ்சுதா? புரியுது. ஓகே, ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ng டெம்ப்ளேட் எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன அட்வான்டேஜஸ் இது யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? ட்ரை பண்ணிட்டு எனக்கு என்ன பண்றீங்கன்னா, புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆங்குலர் மெட்டீரியல் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு மாடல் பட்டன் கிளிக் பண்ணால் மாடல் ஓப்பன் ஆகணும். அது வந்து ng டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஓப்பன் ஆகணும், காம்போனண்ட்டை யூஸ் பண்ணாமல், புரியுதுங்களா? அது மாதிரி பண்ணுங்க, ரெஃபர் பண்ணி பண்ணுங்க. சரி, இவ்வளோதான் ng டெம்ப்ளேட். அடுத்து என்னன்னா querying.
சரிப்பா, எனக்கு இங்க ஒரு டிவ் இருக்கு. ஓகே, ஒரு பட்டன் இருக்கு ரைட். இப்போ நான் இங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பட்டன். இந்த பட்டன் வந்து இதுக்கு ஒரு ஐடி இருக்கு. இதை எப்படி இப்போ நான் ஆக்சஸ் பண்றது? கெட் எலிமெண்ட் பை ஐடி. இஎஸ்குள்ள ஆக்சஸ் பண்ணணும். அப்போ கெட் எலிமெண்ட் பை ஐடி போடலாம் ரைட்டா? ஆமா. ஓகே, ஸோ ஹலோ பட்டன்னா இதை நான் கெட் எலிமெண்ட் பை ஐடி போடலாம். பட் வந்து அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம ஐடியா இல்லை. ஒருவேளை இது ஓகே கிளாஸ் இருந்தா கிளாஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணு. ஸோ இந்த மாதிரி கொரி கேப்பபிலிட்டிஸ் வந்து டாம்ல இருக்கு. அதே மாதிரி வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஆனா இப்போ இந்த ஹலோன்ற கிளாஸ் கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் போடலாம், ஆர் கெட் டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர்னு போடலாம். ஆனா இந்த ஹலோ இங்க இருந்தா இங்க மட்டும் ஒண்ணுதான் வருமா? இங்க இருந்தா மட்டும் தான் வருமா? எங்க இருந்தாலும் வந்துடும் ரைட்டா? நான் இப்போ வேலை கிளிக்ல ஆன்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு போட்டேன்னா அது இங்க இருந்தா மட்டும் தான் வருமா? பேஜ்ல எங்க இருந்தாலும் வந்துருமா? இந்த காம்போனன்ட்டுக்குள்ள மட்டும் தான் சர்ச் பண்ணுமா அது? என்டையர் அப்ளிகேஷன் தான் ப்ரோ. என்டையர் அப்ளிகேஷனையும் மொத்த பேஜ் HTML அதை பொறுத்த வரைக்கும் அது HTML பேஜை தான் கணக்கு பண்ணிக்கும். மொத்த பேஜ்லையும் தான் செக் பண்ணும் ரைட்டா? ஆனா எனக்கு வந்து அதுக்கு தான் ஆங்குலர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த காம்போனன்ட் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி சில கொரி கேப்பபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க கொரியிங் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க அது ஆங்குலரோட ஃபீச்சர்ஸ் வச்சு தான் ஒர்க் ஆகும். ஆஷ் மை பட்டன் அப்படின்னு பேர் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு நான் இதை ஆக்சஸ் பண்ண முடியுங்க. எங்க இந்த டிஎஸ்ல எப்படி? இதுக்கு தான் வியூ சைல்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். அது ஒரு டெக்கரேட்டர் ஓகேங்களா? அது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா நீ வந்து போயிட்டு கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆர் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. கொடுக்கணும்னாலும் இங்கே எதுவும் இல்லை ரைட். ஐடி கீடு எதுவும் இல்லை, டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு நம்ம ஆங்குலர்ல ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பிடிஎன்னு வைக்கிறேன். நான் இஷ்டம் நான் என் பேர் வச்சுக்கிறேன் ஓகேவா? அதுல என்ன வரப்போகுதுப்பா, நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எலிமெண்ட்டை இந்த பிடிஎன்ல நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். அதோட டைப் என்ன? எலிமெண்ட் ரெஃப். அது எலிமெண்ட் தானே, ஸோ எலிமெண்ட் ரெஃப்னு வைக்கிறேன். இது வந்து எலிமெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை காம்போனன்ட்ஸுக்கும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறது வேற ஒரு வேலை. இங்கே ஒரு காம்போனன்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆப் மை காம்போனன்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்குமே ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த பட்டனுக்கு எப்படி வந்து நான் பைண்ட் பண்றது? அட் வியூ சில்ட்ரன் அட் வியூ சைல்டுன்னு இருக்கு. ஓகே, இந்த அட் வியூ சைல்டுக்குள்ள நீ எதை கொரி பண்ணணுமோ அதை போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை கொரி பண்ணணும், இந்த மை பட்டன் என்ற டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் வேரியபிளை கொரி பண்ணணும். அப்போ நீ அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் இங்க போடலாம். ஓகேங்களா? ஹரி க்ளோஸ் த டோர். ஓகே, இப்போ எலிமெண்ட் இதுக்குள்ள இருக்கும். புரியுதுங்களா? இது எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஏன் போடுறேன்னா இது ஆப்ஷனல்னு காமிக்குது. அதாவது நான் இங்க வேல்யூ எதுவும் கொடுக்காததால அதுக்கு வந்து தெரியல இருக்கு அந்த வேல்யூ அப்படின்ட்டு. ஆனா அந்த வேல்யூ இருக்கு, நமக்கு தெரியும் ரைட்டா, இங்க இருக்கு. அப்போ இந்த மாதிரி சமயத்துல நம்ம இது சொல்லிடலாம், அதை அக்செப்ட் பண்ணலாம், அது இருக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். சும்மா ஏதோ ஒரு இடத்துல எரர் வருதுன்னா அப்படி போட்டு போயிடக்கூடாதுப்பா, தப்பு. ஓகே, ஸோ இப்படி டைப் ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் இது. இப்படி முன்னாடி போட்டிங்கன்னா அதுக்கு மீன் இல்லைன்னா இது என்ன சொல்லுதுன்னா நீ எலிமெண்ட் ரெஃப்னு சொல்லியிருக்க, but there is no value assigned to it. இங்க பாருங்க, property btn has no initializer and is not definitely assigned in the constructor. கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயும் நீ அசைன் பண்ணல, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இங்கேயும் வேல்யூ இல்லைன்னு சொல்லுது. சம்மதம். ஸோ அதனால ஆனால் நமக்கு தெரியும் இது ஆங்குலர் வந்து பைண்ட் பண்ணும். யாரு? இந்த வியூ சைல்டு வந்து இந்த மை பட்டன் என்ற டெம்ப்ளேட் ரெஃபரன்ஸ் வேரியபிளை சர்ச் பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து அசைன் பண்ணும். மேட்ச் ஆகிற வேல்யூனா இருந்தா அசைன் பண்ணும், இல்லைன்னா நல்லு. அப்போ வேல்யூ இல்லாம கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, ஆனா எனக்கு தெரியும் கண்டிப்பா இது இங்க இருக்கு. அதனால நான் இந்த எரரை என்ன பண்றேன்னா ஓவர் ரைட் பண்றேன். டெம்ப்ளேட்டுக்கு டைப் ஸ்கிரிப்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இட் இஸ் தேர் அப்படின்னு சொல்றேன். ஓகே சரி, அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்போ இதை எப்படி நான் பாக்குறது? இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடினா கன்சோலுக்கு பார்க்கலாம் ரைட்டா? அந்த மாதிரி இது எப்படி பார்க்குறதுன்னா இதையும் கன்சோல்ல பாரு, கிளிக் பண்றப்ப பாரு.
console.log this dot bit என்ன பார்க்கலாமா? பிரிண்ட் ஆகும் பாருங்க. console clear தெரியுதா? உங்க நேட்டிவ் எலிமெண்ட் ரெஃபரன்ஸ், நேட்டிவ் எலிமெண்ட் ஒன்று ஆங்குலர்ல அப்படிதான் ஒரு ஆப்ஜெக்ட் வரும், அதில் நேட்டிவ் எலிமெண்ட் ஒன்று வரும், அதுக்குள்ள தான் அந்த பட்டனோட ரெஃபரன்ஸ் இருக்கும். டாட் நேட்டிவ். ஓகே, இப்போ பட்டன் பண்ணிட்டோம். ஓகே, புரியுதுங்களா? நார்மல் HTML எலிமெண்ட் இப்படி கொரி பண்ணலாம். இது வந்து இந்த காம்போனண்ட்டுக்குள்ள மட்டும்தான் சர்ச் பண்ணும்பா. ஒருவேளை இன்னொரு காம்போனண்ட் மை பட்டன் போட்டிருந்தாலும் அதுக்கு தெரியாது. ஓன்லி வித்தின் திஸ் காம்போனண்ட் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? இது வியூ சைல்டு, ஏன்னா இந்த வியூவோட சைல்டு சில்ட்ரன். ஓகேங்களா? இன்னொன்று இருக்கு அப்படியே ஆப்போசிட், கண்டென்ட் சைல்டுன்னு ஒன்று இருக்கு. கண்டென்ட் சைல்டுன்னு ஒன்று இருக்கு. கண்டென்ட் சைல்டு அது என்ன? கண்டென்ட் சைல்டு அது என்ன? வியூ சைல்டு. வியூ சைல்டுனா இந்த காம்போனண்ட்டுக்கு உள்ள சர்ச் பண்றது, இந்த காம்போனண்ட்டோட HTML சர்ச் பண்ணும். கண்டென்ட் சைல்டுன்னா என்னன்னா, பேர்லயே இருக்கு கண்டென்ட் சைல்டு. என்ஜி கண்டென்ட் உள்ள இருந்து ப்ரொஜெக்ட் பண்ற கண்டென்ட்டை சர்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு என்ஜி கண்டென்ட் போட்டிருக்கேன். இந்த காம்போனண்ட் லாகின் காம்போனண்டா இது? சரி, பாக்ஸ் காம்போனண்ட் ஒன்று இருக்குல்ல, அதை மாற்றலாம். இதில் நான் எல்லாத்தையும் தூக்குறேன். ஓகே, என்ஜி கண்டென்ட் போடுறேன். ஓகேங்களா? என்ஜி கண்டென்ட் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இந்த பாக்ஸ் காம்போனண்ட்ல இப்போ நான் என்ன போடுறேனோ மேலே வந்து ஆல்வேஸ் பாக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணோம். கூட நான் ஏதாவது காமிக்கணும்னு நினைச்சா காமிக்கலாம். அதுதான் இதோட இப்போ ஸ்பெஷல். ரைட்டா? பாக்ஸ்ன்னு காமிக்கும். நான் வேற ஏதாவது இங்கே பாக்ஸ் காம்போனண்ட் நடுவில் போட்டேன்னா அது இங்கே தெரியும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பாக்ஸ் காம்போனண்ட் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் ஓகே. ஸோ இங்கே வந்து கண்டென்ட்டை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ தெரியுதா? இது பாக்ஸ் காம்போனன்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸ்லேருந்து பிரிண்ட் ஆகுது. ரைட்டா? இப்போ இந்த கண்டென்ட்ல நான் ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை வந்து வியூ இந்த இது யூஸ் பண்ணி பண்ணலாம். கண்டென்ட் சைல்டு. ஓகேவா? மை பட்டன்ல இப்போ எதுவும் இருக்காது. நான் பிரிண்ட் கிளிக் பண்ணுறப்ப பிரிண்ட் ஆகணும்னு எழுதியிருக்கேன். பார்க்கலாம். பட்டன் 2 இருக்கா பார்க்கலாமா? இருக்காது. ஏன்னா நான் அந்த இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளே இல்லை எங்க என்னோட கண்டென்ட்ல. ரைட்டா? அதனால இப்போ எம்டி நல்லு வரணும். பட்டன் 2 இஸ் அன்டிஃபைன்டு. புரியுதா? அதனால எரர் வந்துச்சு. நான் இப்போ எடுத்துன்னு போயிட்டு இங்க இந்த ஸ்ட்ராங் இருக்குல்ல, இதுக்கு ஹேஷ் போட்டு பட்டன் 2 போட்டேன். இது இது எங்க போடணும்? இப்போ என்ஜி கண்டென்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல போடணும். பாக்ஸ் காம்போனன்ட் இருக்கு என்ஜி கண்டென்ட்ல இருந்து தான் இது. அதாவது இந்த காம்போனன்ட்ல நான் கண்டென்ட் சைல்டு போட்டா இதுல ப்ரொஜெக்ட் ஆகிற கண்டென்ட்டோட கண்டென்ட்டை சர்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து பிரிண்ட் ஆகும் ஒரு பட்டன் வச்சா.
வருது பாத்தீங்களா ஸ்ட்ராங். இது புரியுதுங்களா? இது வந்து கண்டென்ட்டை சர்ச் பண்றது. வியூ சில்ட்ரன்னா இதுல இருக்கிற இதோட HTML சர்ச் பண்ணும். இது இந்த H1 இதெல்லாம் அதால எடிட் பண்ண முடியும். NG கண்டென்ட் சைல்டுனா இந்த பாக்ஸோட கண்டென்ட் சில்ட்ரன், இந்த கண்டென்ட் இருக்குல்ல NG கண்டென்ட், இதோட சில்ட்ரனை வந்து சர்ச் பண்றது, குறி பண்றதுக்கு யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா ஏன் அது மாதிரி யூஸ் பண்ணாங்க, அது ஏன் வியூ சில்ட்ரனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா வியூ சில்ட்ரனால இதை சர்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? வேணும்னா பாருங்க, போட்டு காமிக்கிறேன். இது எடுத்தாங்க போட்டுக்கலாம். மை பட்டன் சொல்லி நான் இங்க இருந்து பாஸ் பண்றேன். இங்க இந்த லாகின் காம்போனன்ட்ல இருந்து மை பட்டன் ஒன்று இங்கே பாஸ் பண்ணுறேன். மை பட்டன் ஓகே, இதையும் பிரிண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பட்டனு, அப்புறம் பட்டன் 2 அன்டிஃபைன் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா இது வந்து வியூ சைல்டு வந்து கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்லேருந்து வர டேட்டாவில் இருக்கிற வேரியபிள்ஸை சர்ச் பண்ண முடியாது. ஒருவேளை இதே மை பட்டனை நான் தூக்கி மறுபடியும் லாகினுக்குள்ளே போட்டால் ஒர்க் ஆகும். ஏன்னா வியூ சில்ட்ரனால வந்து லாகின் காம்போனன்ட்ல மட்டும்தான் சர்ச், சாரி லாகின் பாருங்க, பாக்ஸ் காம்போனன்ட் மட்டும்தான் சர்ச் பண்ண முடியும். நான் இங்கே போட்டேன்னு வச்சுங்களேன் வரும் பாருங்க, H1 வந்திருக்கா. ஏன் இப்போ வருதுன்னா இது வந்து கண்டென்ட் வந்து வித்தின் திஸ் வியூ, பாக்ஸ் வியூவில் இருக்கு. நான் அதுக்குள்ள தான் கொரி பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் ஆகுது. ஆனால் கண்டென்ட்ல கொரி பண்ணணும்னா கண்டென்ட் சைல்டு வேணும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். வியூ சைல்டு, கண்டென்ட் சைல்டு. இது வந்து ஒரு எலிமெண்ட் சர்ச் பண்ணணும்னா வியூ சைல்டு, கண்டென்ட் சைல்டு. மோர் தென் ஒன் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, இதே இதில் 2 இருந்துன்னு வச்சுங்களேன் வேற இது மேட்ச், ஐ மீன் ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் 2 போட முடியாது. ஆனால் வந்து காம்பனண்ட் நீங்கள் இங்கே ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான் போடணும்னா நான் சொல்லப்பா, இங்கே வந்து நீங்கள் இது கூட போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பனண்ட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், ஆட் காம்பனண்ட் அப்படின்னே போடலாம், காம்பனண்ட்டே போட்டு ரெஃபர் பண்ணலாம் எடுக்கணும்னா. அப்போ இங்கே வந்து காம்பனண்ட் ரெஃபர் வரும், காம்பனண்ட் ரெஃபரன்ஸ் வரும். ஓகேங்களா? ஒருவேளை காம்பனண்ட்டை நீங்கள் இங்கே போட்டு ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சமயத்தில் 2 கூட இருக்கலாம் இந்த இடத்துல, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே வந்து 2-3 வாட்டி அந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆப் மை சர்க்கிள் இப்படி 2-3 வாட்டி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், எல்லாமே ரெஃபரன்ஸ் வந்துடும். அப்போ எப்படி நான் யூஸ் பண்ணணும்னா சைல்டு இல்லை சில்ட்ரன் ப்ளூரல் இருக்கு. ஓகேங்களா? இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. லைட் வேரியேஷன் எல்லாம் இருக்கு இதுல, செகண்ட் ஆர்குமெண்ட்லாம் பாஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. அது என்னன்னு பாருங்க ஒரு வாட்டி. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு 99.99% கம்ப்ளீட். இன்டர்செப்டர் சொல்லி கொடுத்தனா? இன்டர்செப்டர் சொல்லியிருக்கோமாப்பா? ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்டுக்கு இது பண்றது இல்லப்பா, அது இல்லப்பா, இது HTTP API கனெக்ஷன். சரி, ஞாபகம் இல்லைன்னு தெரியுது. பழைய இதெல்லாம் வீடியோ பார்த்துட்டு HTTP ரிலேட்டட எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, இன்டர்செப்டர் பார்த்துருக்குமா இல்லையான்னு. பார்த்துருக்கோம் நினைக்கிறேன், நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சொல்லுங்க. குரூப்ல மெசேஜ் போடுங்க.